வணக்கம் மக்களே, நீங்க இப்போ இருக்கிறது அகிலா நாவல் ஸ்ட்ரீம்ஸ்ல. நான் உங்க ஆர்ஜி தியா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம பார்க்க போற நாவலுடைய பெயர் மெய் பேசும் மித்தியமே. நம்ம நாயகன் டாக்டர் சூரிய பிரகாஷ் பணி மாறுதலாகி ஒரு கிராமத்துக்கு வரான். அங்க நம்ம நாயகி பட்டு ரோஜாவை பார்க்கறான். அவளை இதுக்கு முன்னாடியே அவன் பார்த்துருக்கானா? இருவருக்குள்ளுமே காதல் மலர்ந்துச்சா இல்லையா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். மெய் பேசும் மித்தியமே தினமும் காலை 10 மணி மற்றும் மாலை 4 மணிக்கு மூன்று அத்தியாயங்களாக வந்துடும். மறந்துடாதீங்க மக்களே. மெய் பேசும் மித்தியமேவை தினமும் கேட்க நம்ம அகிலா நாவல் ஸ்ட்ரீம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க மக்களே. கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹை பட்டனையும் மறக்காம தட்டிடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைப்புமே எங்களுக்கு எப்பவுமே என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். ஸோ மறக்காம ஹைப் பண்ணிருங்க மக்களே. வாங்க கதைக்குள்ள போலாமா? மெய் பேசும் மித்தியமே. அத்தியாயம் 1. டாக்டர் சூரிய பிரகாஷ் தன்னுடைய கையில் சோப்பு, பிரஷ் என்று அது இது என்று எடுத்து வைத்திருப்பதை பார்த்ததுமே அவனுடைய அசிஸ்டன்ட் முருகேசனோ, என்ன டாக்டர், குளத்துக்கு குளிக்க போறதுக்கு எதுக்கு இவ்வளவு எடுத்து வைக்கிறீங்க? ஒரு சோப்பு டப்பா, ஒரு டவல் போதும், வாங்க என்று அழைத்தான். அது எனக்கு தெரியும். நம்ம ஊருன்னா எப்படி வேணும்னாலும் போய் குளிக்கலாம். இங்க டாக்டரா வந்திருக்கேன். நம்மளை பார்த்து 4 பேர் மதிக்காட்டியும் மிதிக்காத அளவுக்கு இருக்கணும்ல, அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் சரியா பேசி நம்மளை வாயடைக்க வச்சிருவாரே. இங்க ஜாயின் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள 2 வருஷத்துக்கும் சேர்த்து பேசிட்டாரு. டாக்டருங்கன்னா அமைதியா இருப்பாங்கன்னு தான் பார்த்துருக்கேன். இவர் என்ன இப்படி பேசுறாரு என்று யோசனையோடு முன்னாடி போகும் சூரிய பிரகாஷை பார்த்தவாறே பின்னாடி போனான். அதற்குள் திரும்பி பார்த்துவிட்டு, குளத்துக்கு நீ தான் வழிகாட்டணும். நீ எனக்கு பின்னாடி வந்தா எப்படி வழிகாட்டுவ? என் கண் என்ன புடநிலையா இருக்கு என்று திரும்பி பார்த்த முருகேசனிடம் பிரகாஷ் கேட்டான். உடனே முருகேசனோ குடுகுடுவென்று ஓடிப்போய் அவனுக்கு முன்னாடியே நடந்தான். இருவரும் குளத்திற்கு போகும் வழியிலேயே நிறைய ஆண்கள் குளித்து கொண்டு வரவும் அவனை பார்த்து வணக்கம் வைத்துவிட்டு சென்றனர் அனைவருமே. அவனும் வணக்கம் வைக்கும் ஊர்க்காரர்களை பார்த்து தலையாட்டி கொண்டே, டேய் முருகேசா, இங்க வந்து 2 நாளாச்சு. இன்னும் நீ வீடு பிடிச்சு தரேன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்க. 1 வாரமா டவுன் லாட்ஜில் தங்கியாச்சு. 2 நாளா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே படுத்து தூங்குறேன். அதுக்கு எனக்கு ஒரு வழி பண்ற நீ, இல்லைன்னா உன்னை தூக்கி வேற இடத்துக்கு போடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்க. நான் என்ன வீடாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னேன்? இது கிராமம் சார். இங்கெல்லாம் யாரும் வீட்டை வாடகைக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. சும்மா பூட்டி வச்சிருந்தாலும் வைப்பாங்களே தவிர கொடுக்க மாட்டாங்க. யாருக்கிட்ட போய் கேட்கறது? இருங்க சார், பக்கத்து டவுனில் வீடு இருக்கான்னு பார்க்க சொல்கிறேன். பக்கத்து டவுன்னா எத்தனை கிலோமீட்டர் போகணும்? அதுவா, அது ஒரு 10-15 கிலோமீட்டர் போகணும். அது சரி, ஏன் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் பாரேன். அங்கிருந்து தினமும் வரணும்னா எப்படி வருவேன்? என் வண்டியையும் எடுத்துகிட்டு வரல, கார்லையும் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டா அங்கே இங்கேன்னு அலைய முடியாதுடா. இந்த ஊர்லேயே பாரு, இருக்கிற வரைக்கும் இங்கே இருந்துக்கிறேன். எப்படியும் ஒரு 2 வருஷத்துக்கு இங்கே தான் இருக்கணும். என்னது, 2 வருஷத்துக்கு தாக்கு பிடிச்சிருவீங்களா டாக்டர்? ஏன்னா இப்படி கிராமத்துக்கு வர்றவங்க எல்லாரும் உடனே டிரான்ஸ்ஃபரை கேட்டு ஓடிடுவாங்களே. டவுன்லேருந்து இங்கே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் இந்த கிராமத்துக்குள்ளேயே வீடு பார்க்குறீங்க. வித்தியாசமாக இருக்கீங்க சார். அதற்கு அவனை பார்த்து லேசாக சிரித்தவன் பதிலேதும் சொல்லாமல் நடந்தான். இருவருமே குளத்து பக்கம் வந்ததுமே, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் கரையிலேயே நிற்கிறேன். ஏன் நீ குளிக்கலையா? நான் காலையிலேயே குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் போங்க. இருடா, துணியெல்லாம் துவைக்க கொடுத்தியே, அது எப்போ வரும்? யாருக்கு தெரியும். என்னதே என்று முறைத்தான். சார், டவுனுக்கு போகிற ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்டுருக்கேன். நாளைக்கு லாண்ட்ரிக்காரன் திரும்பி கொடுத்துருவான் சார். இதுக்கு தான் சீக்கிரமாக வீடு பாருன்னு சொன்னேன். நானே துவைச்சிருப்பேன். இப்போவும் நீங்களே துவைக்கலாமே. இந்த குளத்துல தான் எல்லாருமா துவைக்கிறாங்க. நீங்களும் துவைக்க வேண்டியதானே? நீ ரொம்ப பேசுகிற முருகேசா. யாரு, நானா? சரிதான், என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு வாயாடி டாக்டரை இப்போ தான் பார்க்குறேன். இப்படி ஒரு வித்தியாசமான கேரக்டரில் என்றவன் நக்கலாக பார்த்துவிட்டு போய்விட்டான். இருடா, ஊசியை வச்சு உன் வாயை தச்சு விடுறேன் பாரு என்றவாறே டவலை எடுத்து கட்டிக்கொண்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கலட்டி துவைத்தான். அதை அலசி வைத்துவிட்டு குளத்திற்குள் இறங்கி மூழ்கித்தான் எழும்பினான். அவன் முன்பாக மாநிறத்தில் ஒரு பெண் கை நிறைய தாமரை முட்டுக்களை பறித்து குவியலாக வைத்திருந்தவள் அங்கு வந்து நின்றாள். இந்தாடா, இதை வச்சுக்க, இன்னும் உள்ள போய் பறிச்சுட்டு வரேன் என்று கையை நீட்டிக்கொண்டு நின்றிருந்தாள். ஐயையோ மோகினி பிசாசு என்று சத்தம் போட்டவாறே சூரிய பிரகாஷ் தண்ணீருக்குள்ளாக சரிந்து விழுந்தான். ஏய் என்று அவனுடைய கையை பிடித்து அந்த பெண் இழுத்தாள். அதற்குள் அவனுடைய மூக்கிற்குள் எல்லாம் தண்ணீர் போய் திணறிவிட்டான். உடனே அவளது தோளை பிடித்து கொண்டு தன்னை நிலைப்படுத்தியவனை தன்னிடமிருந்து பிரித்து விட்டாள். அவன் மீண்டும் தண்ணீருக்குள் விழவும் அவள்தான் அவனுடைய கையை பிடித்து இழுத்து நிறுத்தினாள். இப்போது உடனே அவளது கையை தட்டிவிட்டுவிட்டு தண்ணிக்குள்ளிருந்து எழுந்து கரைக்கு வந்து நின்றான். அவனுடைய மூக்கிற்குள் தண்ணீர் சென்றதால் தும்மியபடியே அவளை முறைத்து பார்த்தான். அவளது கையை பிடிக்கும் போதே அது மனுஷிதான் என்று தெரிந்துவிட்டது. அதனால்தான் முறைத்து பார்த்தான்.
ஏய், அறிவில்ல, இப்படித்தான் தண்ணிக்குள்ள இருந்து வந்து பயமுறுத்துவாங்களா? ஆம்பளைங்க குளிக்கிறாங்கன்னு தெரியாது? அவளோ தன்னுடைய கையில் வைத்திருந்த பூக்களை பார்த்துவிட்டு எங்க போனா என்று யாரையோ தேடிக்கொண்டிருந்தாள். ஏய், நான் பேசுறது காதுல விழலையா? இப்படித்தான் வந்து அடுத்தவங்களை பயமுறுத்துவியா? மண்டைக்குள்ள மசாலா ஏதாவது இருக்கா என்று மீண்டும் சத்தம் போட்டவாறே அவன் மீண்டும் தண்ணீருக்குள் இறங்கினான். அதற்குள், அத்த, நான் ஒளிஞ்சிருந்தனே, நீ கண்டுபிடிக்கலையா என்று 8 வயது பையன் வந்து அங்கிருந்த செடிக்குள்ளிருந்து அந்த பெண்ணின் அருகில் வந்தான். ஏண்டா, உன்னை இங்கதானே இருக்க சொன்னேன், இங்க பாரு, இந்த ஆளு இங்கன குளிச்சுட்டு இருந்திருக்காரு, என்னை பார்த்து பயந்துட்டாருல என்றபடி தண்ணீருக்குள்ளிருந்து எழுந்து வந்தவளை பார்த்தவனுடைய கண்களோ விரிந்தது. பாவாடையை நெஞ்சிற்கு மேல் குளிப்பதற்காக கட்டிவிட்டு அதற்கு மேல் தாவணியை வைத்து மேலாக போட்டு இடைக்கட்டு கட்டியிருந்தாள். அவளது முடியோ தொடையையும் தாண்டி வளர்ந்திருந்ததனால் உண்மையான மோகினி மாதிரியே இருந்தால் பார்ப்பதற்கு. அவளை பார்த்து அப்படியே பேயடித்தது போல நின்றிருந்த சூரிய பிரகாஷை பார்த்தவள், யோ, யார்யா நீ? இப்படி மலங்க மலங்க திருட்டு பையன் மாதிரியே முழிச்சுக்கிட்டு நிக்கிற? குளத்துக்கு வந்தோமா குளிச்சோமான்னு போகாம பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல வந்து இப்படி நிக்கிற நீ? எதே திருட்டு பயலா என்று கோபம் வந்து அவளை பார்த்தவன், தண்ணிக்குள்ள இருந்து பேய் மாதிரி வந்துட்டே என்ன திருட்டு பையன்னு சொல்றியா நீ? வார்த்தையை அளந்து பேசு. ஏதோ பொம்பளைன்னு பாக்குறேன், இல்லனா என்ன பண்ணுவ நீ? ஒருத்தி தண்ணிக்குள்ள இருந்து எழுந்து வந்ததுக்கு அம்மா மோகினின்னு பயந்து மூங்குனவன் தானே நீ? பேச்ச பாரு பேச்ச, எந்த ஊருக்காரன்ல நீ என்று இடுப்பில் கை வைத்து அவனை நெருங்கி வந்து கண்களை பார்த்து நேருக்கு நேராக நின்று தைரியமாகவே கேட்டாள். அவனது கண்கள் சிவந்து தும்மிக்கொண்டே இருந்தவனுக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே அவளை பிடித்து தண்ணீருக்குள் தள்ளிவிட்டு விட்டான். அவளோ தொப்பென்று தண்ணீருக்குள் விழுந்தாள். ஆனால் பயப்படாமல் நீச்சல் அடித்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு கரை சேர்ந்து அவன் அருகில் வந்தாள். தண்ணீர் சொட்ட சொட்ட அப்படியே அவன் அருகில் வந்தவள் அவனுடைய கையை பிடித்திழுத்து வேகமாக தண்ணீருக்குள் தள்ளிவிட்டுவிட்டு, யாருக்கிட்ட? இந்த ரோஜா கிட்டையவா என்று சிரித்தவள் தன்னுடைய அண்ணன் மகனான தினேஷை பார்த்து, வாடா நம்ம போகலாம், தாமரை முட்டை எடுத்துக்கிட்டியா நீ என்று கேட்டவாறே திரும்பி பார்த்தாள். சூரிய பிரகாஷ் தண்ணீருக்குள் மூழ்கி கொண்டிருந்தான். அதை பார்த்தவளோ, இந்த ஆளு எப்படி ஏமாத்துறான் பாரு, முங்கிய சாவடா நீ என்று கையை நம்பியார் போல வைத்துக்கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தாள். அத்த, அந்த ஆளு உண்மையாலுமே முங்குறான் பாரு, போய் காப்பாத்தலன்னா செத்துற போறான். அதெல்லாம் சாக மாட்டால, அவன் சும்மா பம்மாத்து காமிக்கிறான். இல்லத்த, அவனை பாரு, முங்கி முங்கி எழும்புறான், கை மேல போயிட்டு. அவன் செத்தா நம்ம மேலதான் பழி வரும், போய் காப்பாத்திரு என்று பயந்து விட்டான். அவன் சொன்ன பிறகுதான் ரோஜாவுமே அவனை உற்று பார்த்துவிட்டு, அட ஆமால, அவன் உண்மைக்குமே முங்குறான்டே, அச்சச்சோ, இவனுக்கு நீச்சல் தெரியாது போல இருக்குடே, ஐயையோ என்றவள் உடனே தண்ணீருக்குள் குதித்து விட்டாள். அவளுக்கு அந்த குளமும் நீச்சலும் அத்துப்படி என்பதால் மூழ்கி கொண்டிருந்த டாக்டரின் பிடியை அப்படியே இழுத்து பிடித்து தலைமுடியை பிடித்திழுத்துவிட்டு கரைக்கு கொண்டு வர முயன்றாள். அவனோ மூச்சை அடக்க முடியாமல் தத்தளித்தவன் அவளது தோள்களை பற்றி அவளது மொத்த துணியையுமே கையோடு உருவிவிட்டான். அச்சச்சோ என்று அவனை தள்ளிவிட்டவள் பாவாடையை மட்டும் மேலே வர மீண்டும் கட்டியவள் மேலிருந்த தாவணியை இழுத்து அவனுடைய கையை கட்டி கரைக்கு இழுத்து வந்தாள். அவனுக்குமே ஐயோ, இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை அவுத்துட்டமே என்று அந்த நேரத்திலும் கூட ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா வந்தாலும், என்னை இவதானே தள்ளிவிட்டா, இவளுக்கு வேணும் என்ற கோபமும் இருந்தது. ஒரு வழியாக அவனை கரைக்கு இழுத்து வந்தவளுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. எதுக்குடா இவனை தள்ளிவிட்டோம் நாம என்று நினைக்கவே செய்துவிட்டாள். இப்படி ஒருத்தன் நீச்சல் தெரியாம குளத்துக்கு குளிக்க வருவான் என்று திட்டிக் கொண்டே இருந்தாள். அதற்குள் அங்கே வந்த முருகேசனோ, ஐயோ, டாக்டருக்கு என்னாச்சு என்று அங்கு மூச்சு வாங்க படுத்திருப்பதை பார்த்துவிட்டு ஓடி வந்து முதுகில் தட்டியவாறே, ஏன் டாக்டரே, நீச்சல் தெரியாம உள்ள போகாதீங்கன்னு வந்தான்னைக்கே சொன்னதானே, கரையில நின்று முங்கி குளிக்க வேண்டியதானே என்று பதறியவாறே சத்தம் போட்டான். அதற்குள் சுவாசத்தை இழுத்து இருமி தண்ணீரை துப்பியவன் தன்னருகில் உட்கார்ந்து கைகளை பிடித்திருந்த பட்டு ரோஜா என்கின்ற ரோஜாவை சல்லென்று வேகமாக அரைந்து விட்டான். அரையும் சத்தம் கேட்டுத்தான் முருகேசன் நிமிர்ந்தே பார்த்தான். பட்டு ரோஜா கன்னத்தில் கை வைத்து பிடித்தவாறே அவனை முறைத்து பார்த்தாள். ஐயோ டாக்டரே, யார போய் அடிச்சிங்க நீங்க, எதுக்கு அடிச்சிங்க என்று பயந்து கேட்டவன் ரோஜாவை திரும்பி பார்த்துவிட்டு, எம்மா ரோசா, உன்னை டாக்டருக்கு யாருன்னே தெரியாதுமா, தண்ணிக்குள்ளார போயிட்டு வந்ததுல டாக்டருக்கு ஏதோ ஆகிருச்சு போலமா என்றவனுக்கு அடுத்து என்னவாகுமோ என்கின்ற பயம் வந்துவிட்டது. அவளை பாவமாகவே பார்த்தான். யோ, எதுக்குயா என்ன அடிச்ச நீ? உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு எப்படியா தெரியும்? எங்க ஊர்ல குளத்துக்கு குளிக்க வரவங்க எல்லாருக்குமே நீச்சல் தெரியும். இந்தா நிக்கிறானே என் அண்ணன் மகன், இந்த நண்டு சிண்டுக்கு கூட நீச்சல் நல்லா தெரியும்யா. இவ்வளோ பெரிய எருமக்கடா கணக்கா வளர்ந்துருக்க நீ, உனக்கு நீச்சல் தெரியலனா ஏன் தப்பாயா? இப்படி அடிச்சுட்ட, உன்னை இந்த ஊரை விட்டு ஓட ஓட விரட்டல நான் கருப்புசாமி மக இல்ல பாரு.
போடி வந்துட்டா இவ. கருப்பசாமி கிட்டேயே போய் சொல்லு போ. புதுசா வந்திருக்க டாக்டர் தான் என்ன அடிச்சாருன்னு சொல்லு. ஓடி போயிரு, இல்லைன்னா கல் எடுத்து அடிச்சிருவேன் கொலகாரி என்று திட்டியவன் முருகேசனை திரும்பி பார்த்தான். யாரடா இந்த ராட்சசி கொலகாரி என்று அவனிடமே கேட்டான். அது டாக்டரே என்று ஏதோ சொல்ல வந்தான். அதற்குள் சூரிய பிரகாஷோ, நீ வரலைனா இன்னைக்கு எனக்கு சங்கூதிருப்பா மொத்தமா. தண்ணிக்குள்ள பிடிச்சு தள்ளினதும் இல்லாம நான் சாக போறத பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கா. ராட்சசி மனுஷியாடி நீ எல்லாம். அடிங்க, பாடி பொடின பல்லெல்லாம் உடைச்சிருவேன். ஐயோ பாவமேனு நான் தான் முடிய பிடிச்சி கரைக்கு இழுத்துட்டு வந்தேன். வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு. யாரையா நீ? ஆளையும் மூஞ்சியும் பாரு, கேன மாதிரியே இருக்க நீ என்று திட்டிவிட்டு எழுந்தாள் அவள். தன்னை கேனையன் என்று சொன்னதுமே, என்னடி சொன்ன என்று சிங்கம் வீறு கொண்டு எழுந்திருக்கவும் அவளோ போடா என்று விட்டு கிளம்பி விட்டாள். அவள் டாக்டரை கேனையன் என்று சொன்னதை கேட்டு முருகேசன் சத்தமாகவே சிரித்து விட்டான். அவளை அடிக்க பின்னாடியே போன டாக்டரை பிடித்து நிறுத்தியவன், டாக்டரே நாம் இந்த ஊர்ல இருக்கணுமா வேண்டாமா? ஊரு பெரிய வீட்டு பிள்ளையவே அடிச்சிட்டீங்க நீங்க. அவ இன்னைக்கு என்னவோ நல்ல குணத்துல போறா, இல்லனா இதுக்குள்ள உங்க மண்டைய கல்லாலேயே உடைச்சிருப்பா. ஏன் டாக்டர் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அவனுடைய கையை விலக்கி விட்டவனோ, டேய் மரமண்ட, அந்த பொண்ணுதாண்டா என்ன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொல்ல பார்த்தா கொலகாரி. அவளை என்ன செய்யறன்னு பாரு என்று கோபத்தில் அவன் கத்தினான். அவன் கத்துவதை கேட்டு திரும்பி பார்த்த பட்டு ரோஜாவோ, லேய் கம்பவுண்டரு, அந்த ஆளு டாக்டரை இன்னைக்கு பொட்டியை கட்டிட்டு போக சொல்லல, இல்லைன்னா அவர் உயிருக்கு நான் உத்தரவாதம் தர முடியாது சொல்லிட்டேன். அவள் சொன்னவற்றை கேட்ட சூரிய பிரகாஷோ, போடி ராட்சசி, உன் உயிரை நான் தான் எடுக்க போறேன் பாரு. எவன் வந்து என்ன கேட்பான்னு பாக்குறேன்டி, வர சொல்லு யாரைனாலும் என்று சத்தம் போட்டவனின் டவல் லூஸாகவுமே அதை இறுக்கமாக பிடித்து கட்டி கொண்டான். அதை பார்த்து வேண்டுமென்றே ரோஜா சத்தமாக சிரித்தாள். இன்னைக்கு நாளே சரியில்லை என்றவாறே ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டவன் முருகேசனை கூட திரும்பி பார்க்காமல் ஹாஸ்பிட்டலை நோக்கி நடந்தான். சை, போயும் ஒரு பட்டி காட்டிக்கிட்ட போய் கேவலப்பட்டுட்டமே என்றுதான் எரிச்சல் வந்தது. முருகேசனோ ஓடி வந்து, என்ன டாக்டரே இப்படி அவசரப்பட்டுட்டீங்க? ரோஜாவை எதுக்கு அடிச்சிங்க நீங்க? இப்போதான் அவங்க அப்பா கிட்ட உங்களுக்காக வீடு கேட்டு வரேன் நான். நீங்க என்னடானா இப்படி அவளை அடிச்சிட்டீங்க? இனி என்ன பிரச்சனையெல்லாம் நடக்க போகுதோ? அவளோட அண்ணனுங்க வேற மொரட்டு பீசுங்க, அடி தாங்கிருவீங்களா டாக்டரே என்று பாவமாக கேட்டான் அவன். என்னதே, அவங்க வீட்டையா வாடகைக்கு கேட்ட? அப்படி ஒரு வீடே எனக்கு வேண்டாண்டா. அவன் அண்ணனுங்க என்ன டானா? எந்த டானையும் நான் சமாளிச்சிருவேன். எனக்கு நீச்சல் மட்டும்தான் தெரியாது. சிட்டியிலிருந்து வந்தா பயந்தாங்குழியா இருப்பாங்களா என்ன? நானும் ஜிம்லாம் போனவன் தான். எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ உன் வாயை மூடு. பொண்ணாது ராட்சசி, இதுவே இப்படி இருக்கு, இதை பெத்தவங்க எப்படி இருப்பாங்களோ? எனக்கு இவனுங்க வீடே வேண்டாம் என்று முருகேசனை தள்ளி விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தான். இவ்வளவு தெனாவெட்டாக பேசிய டாக்டரோ இப்போது பட்டு ரோஜாவின் அப்பா கருப்பசாமியின் முன்னாடி போய் பவ்யமாக இந்த பூனையும் பால் குடிக்குமா என்ற ரீதியில் பால் வடியும் குழந்தை பிள்ளை மூஞ்சியோடு உட்கார்ந்திருந்தான். அத்தியாயம் 2. சூரிய பிரகாஷுக்கு கோபமாக வந்தது. சை, காலையில ஒரு பொண்ணு முன்னாடி நீச்சல் தெரியாம அசிங்கப்பட்டுட்டனே, நாளைக்கு நீச்சல் கத்துக்கணும் என்று யோசித்தவாறே ட்ரெஸ்ஸை மாற்றிவிட்டு தன்னுடைய டியூட்டியை பார்ப்பதற்கு வந்து உட்கார்ந்தான். அவனுடைய வேலை மத்தியானம் வரைக்கும் இழுத்தது. அதற்குள் அவனுடைய அம்மா 3 முறை அழைத்து விட்டார். அவன் போனை எடுக்காமல் சைலண்டில் போட்டுவிட்டான். இப்போதைக்கு எடுத்தாலும் ஏதாவது பேசிடுவாங்க, அப்புறம் அதுவே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். பேஷண்ட்ஸை பார்க்க முடியாது என்றுதான் போனை அவன் எடுக்கவில்லை. இப்போது சாப்பிட்டு முடித்தவன் முருகேசனை பார்த்தான். அவனிடம் திரும்பவும் வீட்டை பற்றி கேட்கலாமா என்றுதான் யோசித்தான். அம்மா ஃபோன் பண்ணி முதல்ல இதைத்தான் கேட்பாங்க, வேற எந்த பதிலும் சொல்ல முடியாதே. வீடு பார்த்துட்டு தான் ஃபோன் பண்ணவே செய்யணும் என்று யோசனையில் இருந்தான் அவன். வேறு வழியில்லையே, கேட்டுத்தானே ஆக வேண்டும் என்று முருகேசா என்று அவனை அழைத்தான். அவனோ என்ன டாக்டர் என்று வேகமாக வந்து நின்றான். அவனிடம் எப்படி மறுபடியும் வீட்டை பற்றி பேசுவது என்று தயங்கியவாறே முழித்தவனை பார்த்த முருகேசனோ, என்ன டாக்டர், ஏதாவது சொல்லணுமா? அந்த வீட்டை பார்க்க போகணுமோ என்று நேரடியாகவே கேட்டுவிட்டான். ஆமா, என்ன டாக்டர் நீங்க, இந்த கிராமத்திலேயே வீடு வாடகைக்கெல்லாம் கிடைக்காது. அப்படியே நமக்கு வாடகைக்கு தரதா இருந்தாலும் எப்படி ஆளு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் தருவாங்க. நம்ம ஊரு நாட்டாமையாச்சே, கேட்டு பார்ப்போம்னு தான் கேட்டேன். அவரோ நம்ம டாக்டருக்கா அப்போ உடனே வீடு தரேன்னு சொன்னாரு. நீங்க தான் காலையில அவங்க பொண்ணை சப்புன்னு அரைஞ்சு அனுப்பி விட்டுட்டீங்களே, அது இந்நேரத்துக்குள்ள அவங்க வீட்டில் சொல்லியிருக்கோம், அவங்க அண்ணனுங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இனி எப்படி உங்களுக்கு வீடு தருவாங்க? இப்போ என்ன பண்றது முருகேசா? இல்லை டாக்டர், எனக்கு என்னவோ அந்த புள்ள வீட்டில் நீங்கள் அடித்ததெல்லாம் சொல்லியிருக்காதுன்னு ஒரு தோணல் இருக்குது. ஏன்னா அது சொல்லியிருந்துச்சுன்னா இவ்வளோ நேரத்துக்குள்ள அவங்க அண்ணனுங்க உங்களை இப்படி உயிரோடலாம் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. அப்போவே அருவாள் கத்தியோட வந்திருக்கணும். அதான் யோசிக்கிறேன். ஏன் முருகேசா, உனக்கு அவங்க அருவாளோட வரலைன்னு வருத்தமோ? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் வருத்தம் இல்லை டாக்டர். ஆனால் எதிர்பார்த்துருக்க அப்படித்தானே? இல்லை, ரோஜாவோட அண்ணனுங்க அப்படி, அதான்.
அவனுங்க வரலைனாலும் அருவாள் எடுத்துட்டு வாங்கன்னு நீயே போய் சொல்லிட்டு வருவ போல. போங்க டாக்டர், உங்களுக்கு ஒரே விளையாட்டு தான். எது, என்னை வெட்ட வரவனுங்களை பற்றி பேசுறது உனக்கு விளையாட்டா முருகேசா? அப்படி இல்லைங்க டாக்டர். பின்ன எப்படி? என்ன டாக்டரே, நீங்கள் இப்படி இடக்க மடக்கா கேட்டால் நான் என்னத்தை பதில் சொல்லுவேன்? உங்களுக்கு வீடு தானே வேணும், வாங்க ரோஜாவோட அப்பா கிட்ட நான் பேசி வாங்கி தரேன். ஆமாம், அந்த பொண்ணே குளத்துக்கு குளிக்க வந்துச்சு, அவங்க வீடு எப்படி நமக்கு வசதிப்படும், அதான் யோசிக்கிறேன். காலையில் ஏதோ இந்த ராட்சசி வீடுன்னா வேண்டான்னு சொன்னீங்களே, அது அப்போ, இது இப்போ. அது சரி, அது வேற வாய் இது வேற வாய், அப்படித்தானே? ஆமாம். சரி கிளம்பிருங்க போவோம் என்றவன் சிறிது நேரத்தில் தன்னுடைய சைக்கிளோடு வந்தான். டாக்டர் டாக்டர் என்று வெளியே நின்று அழைத்தான். என்னடா முருகேசா? வாங்க, கருப்பசாமி ஐயா வீட்டில் தான் இருக்காரு, போய் ஒரு எட்டு பார்த்து பேசிட்டு வந்துடுவோம். சரி வாங்க, நம்ம வண்டியில் ஏறுங்க போவோம். நம்ம வண்டியா? எது, இந்த ஓட்ட சைக்கிளா? டாக்டரே, இதெல்லாம் நல்லா இல்லை, கேட்டுக்கங்க. இதுதான் என் வண்டி. உங்களுக்கு கார் இருக்கு, பைக் இருக்குன்னு அந்த பவுசை என்கிட்ட காமிக்க கூடாது. கருப்பசாமி ஐயா வீட்டுக்கு உங்களுக்கு வழி தெரியுமா? தெரியாது. எங்க இருக்குன்னு தெரியுமா? டேய், என்ன நக்கலா பண்ற என்று கோபத்தில் கேட்டான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, வண்டியில் ஏறி உட்காருங்க, நான் கூட்டிட்டு போறேன். இந்த ஊர்ல வந்து இந்த கேன பயலுகிட்ட மாட்டிக்கணும்னு எனக்கு தலையில் எழுதியிருக்கு போல. சை என்று எரிச்சலில் திட்டிக்கொண்டே முருகேசனின் சைக்கிளில் பின்னாடி ஏறி உட்கார்ந்தான். அவன் உட்காரவுமே அவனால் ஓட்ட முடியாமல் சைக்கிள் தள்ளாடியது. டாக்டரோ உடனே குதித்து இறங்கியவன், என்னடே என்னை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்களோ? காலையில் என்னடானா அந்த பொண்ணு தண்ணிக்குள்ளார தள்ளிவிட்டு கொல்ல பார்த்துச்சு, இப்போ நீ என்னடானா சைக்கிள்லேருந்து தள்ளிவிட்டு சாகடிக்க பார்க்குற? இறங்கடா கீழே, நானே ஓட்டுறேன், நீ பின்னாடி வந்து உட்காரு என்று சொன்னவன் அவனுடைய கையை பிடித்து இறக்கி விட்டுவிட்டு அவன் ஏறி உட்கார்ந்து ஓட்டினான். வழிய சொல்லுடா, வழி தெரியாமல் எப்படி போறதா என்று அதற்கும் அவனைத்தான் திட்டினான். டாக்டருனா படித்தவங்க நல்லா தன்மையாக பேசுவாங்கன்னு எங்கள் ஊர்க்காரங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் டாக்டர்லேயே ஒரு ரவுடி டாக்டர் போல. உண்மையிலேயே டாக்டருக்கு தான் படிச்சிங்களா? இல்லை, இன்ஜினியருக்கு படிச்சுட்டு டாக்டர் ஆகிட்டேன். பொய் சொல்லாதீங்க டாக்டர். ஐயோ கடவுளே, இந்த கேனை எங்கள் ஊருக்கு என்னை எதுக்கு மாற்றி விட்டீங்க? முடியல என்று நொந்து போய் சைக்கிளை ஓட்டினான். பின்னாடி இருந்து முருகேசன் சொன்ன வழியில் சைக்கிளை ஓட்டி வந்த சூரிய பிரகாஷ் அவன் சொன்ன வீட்டிற்கு முன்பாக சைக்கிளை நிறுத்திவிட்டு பார்த்தான். அவ்வளவு பெரிய வீடு, அதற்கு முன்னாடி பெரிய கேட் என்று இருந்தது. மேலையும் கீழையும் 20 ரூம் இருக்கும் போல என்று யோசித்தவாறே பார்த்து கொண்டே நின்றான். டாக்டர் வாங்க உள்ள போவோம். இதான் காலையில் நீங்கள் அடிச்சிங்களே அந்த பட்டு ரோஜாவோட வீடு. இதை இன்னும் சத்தமாக அவங்க வீட்டுக்குள்ளே போய் நின்று சொல்லு, மொத்தமாக என்னை முடிச்சு விட்டுருவாங்க. காலையிலேருந்து அதானே உன்னோட ஆசையாக இருக்கு. அதுக்காக இல்லை டாக்டர், அடையாளத்துக்கு தான் சொன்னேன். நீ ஒன்றுத்தையும் பிடுங்க வேண்டாம், உள்ளவா போவோம் என்று மெதுவாக கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனார்கள். என்ன முருகேசா, சந்திரமுகியில் வர்ற வீடு மாதிரியே கேட்டில் ஆள் இல்லாமல் இருக்கு? டாக்டர், அதெல்லாத்தையும் விட பெரிய ஆளுங்க இருக்கிற வீடு தான் இது. இந்த வீடு உள்ள வாங்கல, நீங்க தானாவே புரிஞ்சுப்பீங்க. இருவரும் உள்ளே நுழைந்து வாசலின் அருகே தான் போயிருப்பார்கள். அங்கிருந்து ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து அவர்களை இடித்து கொண்டு விழுந்தான். டேய் முத்து, எதுக்குடா ஓடி வந்து விழுந்த என்று முருகேசன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அங்கிருந்து ஒரு காலை அவர்களை முட்டுவதற்காக ஓடி வந்தது. முத்து வேகமாக எழுந்து அவர்களுக்கு முன்பாக ஓடினான். அதை பார்த்த முருகேசனும் அவனுக்கு பின்னாடியே ஓடினான். இது எதுவுமே புரியாத சூரிய பிரகாஷோ நேராக வீட்டிற்குள் ஓடினான். கடவுளே, என்னது இது? எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை? காலையிலிருந்து யமதர்மராஜா எனக்கு இன்னைக்கு ஸ்கெட்சை போட்டுட்டாரோ என்று பயத்திலேயே ஓடினான். அப்படியே வேகமாக வீட்டிற்குள் ஓடியவன் நேராக யார் மீதோ மோதிதான் நின்றான். அது யாரென்று தான் பார்த்தான். அவனை மாதிரியே வளர்ந்து ஆச்சானுபாகுவாக ஒருத்தன் அவனை முறைத்து கொண்டே நின்றிருந்தான் அங்கு. அவனை பார்த்ததுமே, நல்ல வேலை மனுஷன்தான், அப்பாடா மாடில்ல என்றவாறே நிம்மதியாக மூச்சு விட்டவனின் சட்டையை அடுத்தனுடைய அவன் பிடித்திழுத்தவன், ஏய் யாரில்ல நீ? திருட மாதிரி வீட்டுக்குள்ள ஓடி வந்து ஒளியற? யாரு வீட்டுக்குள்ள திருடிட்டு வந்த நீ? கருணாகரா, அந்த பாலை தருவாள் எடுத்துட்டு வாழ என்று சத்தம் போட்டான். அவ்வளவுதான். சூரிய பிரகாஷோ இப்போது இவனுங்களுக்கு அந்த மாடுகிட்டே குத்து வாங்கியிருக்கலாம் போலையே. ஐயையோ, இன்னைக்கு காலையிலிருந்து எனக்கு உயிருக்கு கண்டம் போல என்று நொந்து போனான். உடனே, ஐயையோ நான் டாக்டருங்க, டாக்டரு, புதுசா வந்திருக்கிற டாக்டருங்க என்று சத்தம் போட்டு கத்தினான். என்னவா சொல்லுத, டாக்டரா என்றவனோ அவனுடைய சட்டையை விட்டுவிட்டு தோளில் கை வைத்தவன் மேலும் கீழுமாக அவனை பார்த்து ஆராய்ந்தான். நான் என்ன உன் பொண்டாட்டியாடா இப்படி பார்க்கற, எருமைக்கு பிறந்த கரடி என்று கடுப்பில் சூரிய பிரகாஷ் அவனை பார்த்து கொண்டே இருந்தான். வீடு பார்க்க வந்தேன் சார், இங்க யாரோ கருப்பசாமியா, அவரை பார்க்கறதுக்கு முருகேசன் கூட்டிட்டு வந்தான், அதுக்குள்ள மாடு துரத்திட்டு வந்துருச்சு.
அதான் பயந்து போய் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் சார். திருடன்லாம் இல்லை சார். என்னை பார்த்தா திருட மாதிரியா இருக்கு? நான் டாக்டருங்க. எனதே, மாடு துரத்திட்டு வந்துச்சா? எந்த மாடுன்னு தெரியலையே. இந்த முத்து பையன் வேற எங்கன போனா என்று கேட்டவாறே அவனை தள்ளி விட்டு வெளியே போனான். அவன் அப்படியே கதவில் மோதி நின்றவன், ஷோபா, மாட்டுக்கு பயந்து ஓடி வந்த எனக்கு என்னாச்சுன்னு பார்க்காம மாட்டை பார்க்க போறானே. ஐயையோ, இந்த குடும்பத்துல எல்லாமே இப்படிதான் இருக்குமா? இவன் வேற வெளியே போயிட்டானே. இவன் கருணாகரன்னு ஒருத்தனை கூப்பிட்டானே, அவன் வேற இப்ப அருவாளோட வந்துருவானோ? எப்பா சாமிகளா, என்ன பிறவிங்கடா நீங்களாம் என்றவாறே வாசல் பக்கம் போக திரும்பினான். ஹலோ டாக்டர், என்ன என் வீட்டுக்குள்ள நிக்கிற? இங்கன யாரு மண்டையாவது உடைக்கலான்னு வந்தியோ? ஆமா, உன் மண்டையத்தான் உடைக்கத்தான் வீடு தேடி வந்திருக்கண்டி. காலையில நீ தொடங்கி வச்சதுதான் இப்போ வரைக்கும் தொடருது. ஜஸ்ட் மிஸ்ஸு. உன் வீட்டு மாடு என்ன முட்டி இருக்கும். உங்க வீட்டு மாடு முதற்கொண்டு என்ன தாண்டி கொல்ல வருது. உன்னை பார்த்த நேரம் எனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு போல. அவ்வளவுதான். அதை கேட்டதுமே பட்டு ரோஜா வனரோஜாவாக மாறிவிட்டாள். என்ன சொன்ன நீ? என் கெட்ட நேரமா? நீ எல்லாம் ஒரு டாக்டரா? படிச்சவன் தானே? இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? உன்னெல்லாம் எவன் டாக்டருக்கு படிக்க வச்சான்? முட்டா பையன் டாக்டரே என்று அவனுடைய முகத்துக்கு நேராக கையை நீட்டி கோபத்தில் திட்டினாள். அவள் சத்தத்தை கேட்டுவிட்டு ஓடி வந்த இரண்டாவது அண்ணன் கருணாகரனோ, என்னாச்சு பட்டு? எதுக்கு இவன் கூட சண்டை போடுற நீ? வீட்டுக்குள்ள வந்து பொம்பளை பிள்ளைகிட்டே வம்பிழுக்கிறானா என்று கையில் வைத்திருந்த அருவாளை ஓங்கினான். அண்ணன, அவரு நம்ம ஊரு டாக்டர்ன, கொன்றாத என்று தடுத்து அவனுடைய கையில் இருந்த அருவாளை வெடுக்கென்று வாங்கிவிட்டாள். என்னதே கொன்றாதவா? வெட்டிராதன தானே சொல்லணும். இவ என்ன இப்படி சொல்றா என்று முழித்து கொண்டிருந்த சூரிய பிரகாஷை பார்த்த ரோஜாவோ முறைத்தாள். டாக்டரா? எதே, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற அந்த திருட்டுமொழி டாக்டர் இவர்தானா? இவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரு என்று அவனை திரும்பி பார்த்து முறைத்தானவன். அதற்குள் அங்கு டாக்டர் வேற காணலையே, இவர் எங்க ஓடி போனாரோ என்று தேடி வந்த முருகேசனோ, ஐயோ டாக்டரே, நீங்க இங்க இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது நாங்க? நீங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்களா என்று கேட்டதும் தான் அவன் உண்மையிலேயே டாக்டர் தான் என்று கருணாகரன் நம்பினான். அவனை உடனே கூட்டிக் கொண்டு போய் கருப்பசாமியின் முன்னாடி உட்கார வைத்தனர். அறுக்க போற ஆட்டை கொண்டு வந்து நிக்க வச்ச மாதிரியே உட்கார வச்சிருக்கானுங்களே. இதுல இவனுங்களுக்கு அப்பன்னு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவன் வேற மீசையாலேயே ஒருத்தனை வெட்டி கொன்றுவான் போல. எவ்வளோ பெரிய கடா மீசையோடு இருக்காரு. ஐயோ, இவனுங்க வீட்லயா வாடகைக்கு நான் வரணும்? எப்படியாவது ஓடி தப்பிச்சிரு சூரிய பிரகாஷ் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே இருந்தான். கருப்பசாமியோ அவனை பார்த்து புன்னகைத்தவர், அப்புறம் டாக்டரு, எங்கன ஊர் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? நம்ம மக்கள் தான் ரொம்ப பாசக்காரவங்க. நல்லா வைத்தியம் பாருங்க, என்ன உங்களுக்கு புண்ணியமா கிடைக்கும். அப்புறம் நம்ம வீட்டு மேலேயே தங்கிக்கங்க. வாடகையெல்லாம் நீங்க தர வேண்டாம். நீங்க வியாதியை குணமாக்குங்க, அது போதும் எங்களுக்கு என்றார் அவர். அதான் சார் என்னோட வேலையே. அதை நான் ஒழுங்கா பார்த்துப்பேன். ஆனா வாடகை தராமலாம் குடி வர முடியாது. டவுன்ல எவ்வளவோ அதை விட கொஞ்சம் குறைச்சி தரேன், வாங்கிக்கோங்க. வாடகை கொடுக்காம சும்மா தங்கினா எனக்கும் அது மரியாதை இல்லைல்ல. நான் வேணும்னா மேல் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடட்டுமா என்று அந்த கும்பலிடமிருந்து தப்பிப்பதற்காக கேட்டான். அது எதுக்கு டாக்டர்? வீட்டை பார்த்துட்டு நீங்க எப்போ வர்றீங்கன்னு சொல்லுங்க, மொத்தமா சுத்தப்படுத்தி வைக்க சொல்றேன். 1க்கு 10 தடிமாடுங்க தின்னுட்டு சும்மாதான் சுத்திட்டு இருக்கானுங்க, வேலை செய்வானுங்க. சரி சார், அப்ப நான் நாளைக்கே வந்துடுறேன். அப்புறம் அம்மாவும் குடும்பமா பொருட்கள் எல்லாத்தையுமா ஒரு 2-3 நாள்ல வந்துருவாங்க. அது சரி வராது. நீங்க மட்டும் தனியானா வேண்டாம். உங்க அம்மா குடும்பம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கூடவே நீங்களும் வாங்க என்றவாறே வந்து நின்றான் ரோஜாவின் மூத்த அண்ணன். அதாவது மாடுதான் முக்கியம் என்று சூரிய பிரகாஷை தள்ளிவிட்டு போன மகராசன் குணசேகரன். அப்ப இன்னும் 1 வாரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த மாட்டு கொசுக்கடியில தூங்கணுமோ என்று பாவமாகவே பார்த்தான் சூரிய பிரகாஷ். அதெல்லாம் வேண்டாம் குணசேகரா, எப்படியும் அவரு தானே குடி வர போறாரு. அப்ப நாளைக்கு வந்தா என்ன, அடுத்த வாரம் வந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். நம்ம ஊருக்காக வந்திருக்கிற டாக்டருக்கு உதவி செய்யலைன்னா எப்படி? நீங்க போங்க டாக்டர், நான் நம்ம பயலுகளை விட்டு சுத்தப்படுத்தி வைக்கிறேன். நாளைக்கு நீங்க குடி வந்துருங்க என்று பேச்சை முடித்த கருப்பசாமியோ வணக்கம் சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டார். அப்பா போனதுமே ரோஜாவின் 2 அண்ணன்மார்களுமே அவனை மேலும் கீழுமாக பார்த்து ஆராய்ந்தனர். சூரிய பிரகாஷை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று அவர்கள் பார்வையே சொன்னது. அத்தியாயம் 3. சூரிய பிரகாஷ் மெதுவாக எழுந்தவன், அப்ப நான் கிளம்புறேங்க, நாளைக்கு வரேன் என்று வணக்கம் வைத்துவிட்டு திரும்பினான். அந்த பக்கமாக ரோஜா நிற்கவும் அவள் அருகில் நின்றிருந்த தினேஷோ, அத்தை, இது அந்த டாக்டர் தானே, காலையில உன்னை இழுத்து அடி என்று சொல்லி முடிப்பதற்குள் அவனுடைய வாயை பொத்திவிட்டாள். அப்பாவும் சித்தப்பாவும் நிக்கிறானுங்கடா, எதையும் சொல்லிவிடாத. அத்தை முட்டாய் வாங்கி தரேன் என்று சன்னமான குரலில் சொல்லிவிட்டாள். சூரிய பிரகாஷோ தினேஷை பார்த்துவிட்டு, பயபுல எப்ப கோத்து விடலான்னு காத்திருந்து கோர்த்து விட்டுருமோ. ஐயையோ, இவனுக்கு வேற 2 பக்கமா பக்கத்துல மலமாடு மாதிரி நிக்கிறானுங்களே, நசுக்கி கீது கொன்னுருவானுங்களோ என்று யோசனையோடு ரோஜாவை பார்த்தான். அதற்குள் முருகேசனோ,
ஐயையோ, உண்மை தெரிஞ்சா நம்மளையும் கொன்னு போடுவானுங்களே என்று பயந்து போய் மெதுவாக வெளியே நடந்தான். எனதே, உன்னை கையை பிடிச்சி இழுத்தானா? அடிச்சானா? யாரு? இதா இங்க நிக்கிற இந்த டாக்டரா என்று கோபத்தில் 2 அண்ணன்மாரும் ஆவேசத்துடன் அவன் அருகில் நெருங்கினர். அதை பார்த்த ரோஜாவோ ஓடிப்போய் அவர்கள் இருவரது கையையுமே பிடித்து கொண்டவள், அண்ணன, அவர் என்னை கையெல்லாம் பிடிச்சி இழுக்கலண்ண, அதெல்லாம் இல்லை, நான் தான் அவரை தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்தினா, தூக்கிட்டு வெளியே போட்டேன். நம்ம முருகேசனும் உதவினா அதுக்கு. பாவனை நீச்சல் தெரியாம குளத்துல குளிக்க வந்துட்டார் போல. நான் தாமரை பூ பறிச்சுட்டு வந்தேனா அவரை நிக்கிறது தெரியாம தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டேன். பாவனை தண்ணிக்குள்ள முங்கி மூச்சு அடைச்சு சாக போனாரு. அவரை நான் தானே காப்பாத்தி விட்டேன். அதை நம்ம தினேஷ் பார்த்துட்டு இருந்தானா, அது தெரியாம என்னமோ உளறிட்டானே. அப்படித்தானே தினேஷ் என்று திரும்பி அவளை பார்த்து கண்ணடித்து, சொல்லாத என்று விட்டு அமைதியாக நின்று விட்டாள். அதை கேட்டதுமே கொஞ்சம் கோபம் தணிந்த குணசேகரனோ டாக்டரை பார்த்துவிட்டு, இவ்வளோ பெரிய ஆம்பளைக்கு நீச்சல் தெரியாம குளத்துக்கு எதுக்கு குளிக்க போற? ஹாஸ்பிட்டல்ல இருந்து 2 செம்பு தண்ணி எடுத்து குளிக்க வேண்டியதானே. நல்லா வந்திருக்காங்க பாரு. ஏதோ வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்தோமா பொழைப்ப பார்த்தோமான்னு போகாம குளத்துக்குள்ள இறங்கி சாக போயிருக்க. என்ன டாக்டரோ என்று கோபத்தில் அவனை பார்த்து சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டனர். அதை கேட்ட சூரிய பிரகாஷோ ரோஜாவை பார்த்தவன், இதுக்கு நீ உண்மையை சொல்லியிருந்தா கூட கெத்தா 4 அடியை வாங்கியிருப்பேன். இப்ப பாரு, உங்க அண்ணனுங்க என்ன ஏதோ வெத்து வெட்டுன்னு நினைச்சு பார்த்துட்டு போறானுங்க. என் நேரம், இதுல வேற இவனுங்க வீட்டுக்கே வாடகைக்கு வர்றேன், விளங்கிரும் என்றவன் அங்கிருந்து கோபத்தில் வேகமாக வெளியே வந்துவிட்டான். அவன் வெளியே வந்த பிறகுதான், ஐயோ, அந்த மாட்டை வேற பிடிச்சு கட்டி போட்டானுங்களோ என்னவோ தெரியலையே என்று அக்கம் பக்கம் பார்த்தான். அவனுக்கு பின்னாடியே வந்த முருகேசன் தான், என்ன டாக்டர், யாரை தேடுறீங்க? காளையையா? அதை கேட்டதுமே அவனை திரும்பி பார்த்து முறைத்தான். அதை பிடிச்சி கட்டி போடாச்சு. பயப்படாதீங்க டாக்டர், இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க? கிராமத்து ஆளுங்கன்னா காளை வளர்ப்பாங்க, பசு வளர்ப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க. இதெல்லாம் இங்க சகஜம்தான். இதுக்கு போய் பயந்துக்கிட்டு இங்க வா. அந்த மாடு ஓடி வந்ததும் முத்து பின்னாடி முதல்ல நீ தானே ஓடுன. ஏதோ அந்த காளையை அடக்குன மாதிரி பேசுற. ஹாஸ்பிட்டலுக்கு வா, முதல்ல உன் வாயை ஊசியால தச்சு வைக்கிறேன் பாரு, அப்பதான் நீ சரிப்படுவ. இனிமேல் பேச மாட்டேன் டாக்டரு என்றவன் வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டான். அதற்குள் பின்னாடியே வந்த ரோஜாவோ, என்ன முருகேசா, உங்க டாக்டர் இங்கேயே நிக்கிறாரு, என்ன மாடு போயிடுச்சான்னு பாக்குறாரோ? அதெல்லாம் அப்பவே கட்டி போட்டாச்சு, இப்பதான் தீவனம் வச்சாங்க, அவரை கிளம்ப சொல்லு, இல்லனா போன அண்ணனுங்க திரும்பி வந்துட போறாங்க. அதை கேட்ட சூரிய பிரகாஷோ திரும்பி பார்த்து அவளை முறைத்தவன், என்ன உங்க அண்ணனுங்கன்னா பெரிய இவனுங்களா? கொஞ்சம் என்ன மாதிரியே உயரமா இருந்துட்டா ரவுடிங்களா? மூளையே கிடையாதா அவனுங்களுக்கு? ஒரு டாக்டர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு மரியாதை தெரியல. இவனுங்க இந்த ஊரு பெரிய மனுஷனுங்களாம். ஏதோ அவங்க தங்கச்சி உலக அழகி, நாங்க அவளை அப்படியே கடத்திட்டு போக வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியே ஓவர் பில்டப் வேற. ஏன் நான் உலக அழகி இல்லையாக்கும்? எங்க ஊர்ல நான் தான் உலக அழகி. உன் கண்ணு நொல்ல கண்ணு டாக்டர், அதான் கண்ணாடி போட்டிருக்க. வந்துட்டாரு டப்சா கண்ணை வச்சுக்கிட்டு உலக அழகின்னுட்டு. எனதே டப்சா கண்ணா, உன்ன என்றபடி அவள் அருகில் சென்றவன் அவளை மோதியவாறு நின்றான். என் கண்ணு டப்சா கண்ணா, என் கண்ணு டப்சா கண்ணா, நல்லா பார்த்து சொல்லு என்று இருமுறை கேட்டு கண்ணாடியை கழட்டிவிட்டு அவளின் முகத்தருகே தன் முகத்தை கொண்டு போனான். இருவரது கண்களுமே ஒருவர் கண்களை ஒருவர் விழுங்க, ஒரு நொடியில் இருவருக்குமே ஒரு மாதிரியாக உள்ளம் படபடக்க அப்படியே உறைந்து போய் நின்றுவிட்டனர். அந்த நேரம் பார்த்து தினேஷ் அத்தை என்று கூப்பிட்டவாறே அவளுடைய கையை வந்து பிடிக்கவும் இருவருமே விலகி நின்று கொண்டனர். ரோஜாவுக்கு அடுத்து என்ன பேசுவதென்றே தெரியாமல் தடுமாறியவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனுமே அடுத்து பேச முடியாமல் வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கிக்கொள்ள அப்படியே அவளையே பார்த்திருந்தான். அந்த கண்கள் 4குமே கண்ணும் கண்ணும் கொள்ளையடிக்க என்ற ரீதியில் நின்றிருக்க, முருகேசன் தான் இப்போது, வாங்க டாக்டரே நாம போவோம், போய் டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம் என்று அழைத்தான். அதற்குள் சூரிய பிரகாஷோ தன்னை நிலைப்படுத்தி கொண்டான். உடனே தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டவன், உலக அழகியா உலக அழகி, சூனியக்காரி மாதிரி இருந்துகிட்டு உலக அழகியாம்ல என்றவன் திரும்பி நடந்தான். ஆமா, இவருக்கு தான் சூனிய வைக்கிறதுக்கு நான் பிறந்திருக்கேன் பாரு. டாக்டர்னா அழகா அறிவா இருப்பாங்கன்னு தான் பார்த்துருக்கேன். இவர் என்ன செங்கோரங்கு சட்டை பேண்ட் போட்ட மாதிரி இருக்காரு. இவரை சீக்கிரமா அடிச்சு துரத்தி விடு முருகேசா. அவ்வளவுதான். சூரிய பிரகாஷோ திரும்பி, அடிங்க, இருடி இரு, இந்த செங்கோரங்க என்ன செய்யும்னு காமிக்கிறேன் பாரு என்றபடி கீழே கிடந்த கல்லை எடுத்து எரிய போனான். ஐயோ டாக்டரே, எரிஞ்சுப்படாதீங்க, ஏழரைய கூட்டிடாதீங்க டாக்டரே என்று அவனுடைய கையை பிடித்து இழுத்து அவன் கையில் இருந்த கல்லை பிடுங்கி எறிந்தான் முருகேசன். என்ன பார்த்தா செங்குருங்க மாதிரியா இருக்கு? ஐயோ டாக்டரே, ரோஜா புள்ள ஏதோ சின்ன புள்ளத்தனமா பேசிட்டா, விடுங்க. அவளே பாவம், பொதுவா யாருக்கிட்டையும் பேசவே மாட்டா. உங்ககிட்ட தான் காலையில இருந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. அவதான் சின்ன புள்ள அப்படி நடந்துக்கிறானா? நீங்க பெரியவர் தானே, விட்டு கொடுங்க. இப்படியா சின்ன பிள்ளைக்கு சமமா சண்டை போடுவீங்க? என்ன டாக்டரோ போங்க.
என்றவன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு நடந்தான். அவனோடு சேர்ந்து டாக்டருமே நடந்தான். இவளா பாவம், சரியான பஜாரி. பஜாரினா என்ன டாக்டரு? உங்க ரோஜா மாதிரி இருக்கிறவங்க தான் பஜாரி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாக்டரு, அதுவே பாவம். ஆமாமா, பாவம்தான். என்னை காலையில கொல்ல பார்த்தவ தானே அவ. டாக்டரு, அவதான் நான் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை கரைக்கு தூக்கிட்டு வந்தவ, ஞாபகம் இருக்கா? ஆமால, அதை மறந்துட்டனே என்று அப்போதுதான் தண்ணீருக்குள் நடந்தவற்றை மூளைக்குள் திரும்பவும் கொண்டு வந்து யோசித்தான். ஆமா, தண்ணிக்குள்ள முங்குனவனை தூக்கிட்டு வந்தவ ட்ரெஸ்ஸை பிடிச்சிழுத்து மொத்தமா உருவிட்டல. அவ மறுபடியும் என்னை விட்டுட்டு பாவாடையெல்லாம் திரும்ப கட்டிட்டு தானே என்னை பிடிச்சு தூக்குனா என்று யோசித்தவாறே நடந்தவன் சட்டென்று நின்று விட்டான். அவளை தண்ணீருக்குள் அப்படி பார்த்ததுதான் மூளைக்குள் திரும்ப திரும்ப வந்தது. அதுதான் அப்படியே நடக்காமல் நின்று விட்டான். அவன் அப்படியே நின்றதுமே முருகேசனோ, என்னாச்சு டாக்டர், நின்னுட்டீங்க, நடக்க முடியலையா? நீங்க சைக்கிளை ஓட்டுங்க, நான் நடந்து வரேன் என்றான் அவன். உடனே தன் யோசனையிலிருந்து வெளியே வந்தவன், இல்ல முருகேசா, நடக்கிறது நல்லா இருக்கு, வா அப்படியே ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டே நடக்கலாம். அடுத்த வாரத்துல என்னோட வண்டியையும் காரையும் கொண்டு வந்துருவேன். அப்புறம் இப்படி வாய்ப்பு கிடைக்காது பாரு. ஆகட்டும் டாக்டர் என்று ஏதேதோ பேசியவாறே நடந்தான். அவனோ, சை, நம்மள அந்த நேரத்துல கூட காப்பாத்தி கொண்டு வந்தவளை கொலகாரின்னு சொல்லிட்டமே. ஆனாலும் அவளுக்கு கொஞ்சம் வாய் ஓவர் தான். உலகழகி ரோஜாவே, உன் வாயை ஒரு நாள் அடைக்கிறேன் பாரு என்று நினைத்தவாறே நடந்தான். ஒரு பெண்ணின் உடலை பார்த்தால் வரும் ஹார்மோன்களின் பிரச்சனை அவனுக்கும் அந்த நொடி தன்னை அறியாமலேயே வந்துவிட்டது. அது சரி, அவன் என்ன புத்தனா எல்லாவற்றையும் மறந்து வாழ்வதற்கு? அவனும் மனிதன் தானே. ஒரு மாதிரியான சந்தோஷமா, இல்லை உள்ளே ஏதோ நடக்கிறதா என்று எதுவும் தெரியாமல், நடப்பது கூட தெரியாமல் நடந்தான். சூரிய பிரகாஷ் அமைதியாக நடந்து வருவதை பார்த்த முருகேசனோ, என்ன டாக்டர், ரோஜா திட்டினது வருத்தமோ? இல்ல என்று தலையாட்டினான் சூரிய பிரகாஷ். அதுக்கில்ல டாக்டரே, நீங்க வந்த ஒரு வாரத்துல இருந்து தூங்கும்போது தவிர உங்க வாய் சும்மாவே இருக்காது. இப்ப அமைதியாவே வர்றீங்களேன்னு தான் கேட்டேன். அதை கேட்டதுமே அவனை திரும்பி பார்த்த சூரிய பிரகாஷோ, என் ஒரிஜினல் குணம் தெரியாம நீ பாட்டுக்கு பேசுற, ஒரு நாள் உன் வாயை உடைச்சு நானே தையலை போட்டு தைக்க போறேன் பாரேன் என்று கடுப்பில் சொன்னான். ஐயோ என்று முருகேசன் தன்னுடைய வாயை மூடிக்கொண்டான். அப்படியே சூரிய பிரகாஷ் நடந்தவனுடைய போன் சத்தம் போடவும் எடுத்து பார்த்தான். அவனுடைய அம்மா என்றதுமே எடுத்து பேசினான். சொல்லுமா, வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? நாங்க எப்ப வரணும்னு சொல்ல. வீடு பார்த்துட்டமா, இப்பதான் முருகேசனும் நானும் போய் பார்த்துட்டு வந்தோம். நமக்கு செட் ஆகுமா? அதெல்லாம் பார்க்காமல இருப்பேன், அதெல்லாம் பார்த்து தான் பேசியிருக்கேன். நீ வந்தா மட்டும் போதும். அப்படியா? அப்ப சாமான்லாம் பேக் பண்ணிடவா? அதெல்லாம் நானே மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் கிட்ட சொல்லிடுறேன். தேவையானது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்புறம் மேலே வீட்டில் எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டுட்டு வந்துரு. சரிடா. அங்கே வாடகைக்கு வர்றவங்கள அவங்கக்கிட்டையும் பேசிடு. எப்போ வர்றாங்கன்னு கேட்டு சொல்லு. அநேகமாக நீ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிளம்ப வேண்டியது இருக்கும். சரிடா. அப்புறம் இங்கே தான் போகிறோன்னு யார்கிட்டையும் சொல்லாம வாமா. சூர்யா, நான் சொல்ல வர்றது புரியுதாம்மா? இதுக்கு மேலே என்னால் முடியாதுமா, தலையே வெடிச்சிடும். பழைய சூர்யாவாக மாறிடுவேன். தம்பி, இதுக்கு மேலே நான் என்னம்மா செய்யணும்? முடியாதுமா, நீங்கள் கிளம்பி வந்துருங்க. எனக்கு மன நிம்மதி கண்டிப்பாக வேணும். சரி தம்பி, நீ எதுவும் இப்போதைக்கு யோசிக்காதன. நீ எல்லாத்தையும் பேசி முடிச்சிரு. நீ வந்து கூட்டிட்டு போவியா இல்லை நாங்கள் வந்துடட்டுமா? நான் சனிக்கிழமை வரேம்மா. காரை கொண்டு வரணும். நம்ம கார்லேயே இங்கே வந்துடலாம். சரிடா. வேற யாராவது வந்தாங்களாம்மா? வந்தாங்க. அவங்கக்கிட்ட என்னத்தை பேசுறதுக்கு இருக்கு சொல்லு. வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இதை நம்ம தலைமையில ஏன் கட்டிக்கணும் சொல்லு. எல்லாத்தையுமா கொடுத்துட்டு நீ உன் வாழ்க்கையை மட்டும் பார்க்கலாம்ல. நீ தேவையில்லாம உன் தோளில் சுமக்கறியோன்னு தோணுது. அம்மா, இது என்ன பேச்சுமா? அதெல்லாம் எனக்கு சுமையா இல்லை. இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு காரணம் தெரிஞ்சும் இப்படி சொல்றியேம்மா. நீ யோசிக்கிற மாதிரி தானே நானும் என் மகனுக்காக யோசிப்பேன் சொல்லு. இனி இப்படியெல்லாம் பேசாதம்மா, மனசு ஒரு மாதிரி வலிக்குது என்றவனது குரலோ உடைந்த மாதிரி ஆகிற்று. உடனே சூர்யா சூர்யா நான் என்று அழைத்தவருக்குமே குரல் எல்லாம் உடைந்து விட்டது. அவர்கள் பேசுவது புரியாவிட்டாலும் டாக்டரின் குரலை வைத்து கண்டுகொண்ட முருகேசனோ, டாக்டர் என்று அவனுடைய கையை ஆதூரமாக பிடித்து கொண்டான். அவனிடம் ஒன்றுமில்லை என்று தலையசைத்துவிட்டு அம்மாவிடம் பேசி முடித்தவன் முருகேசனின் தோளில் கை போட்டு பிடித்து கொண்டே நடந்தான். ஒரு நிமிடம் முருகேசனுக்கே சூரிய பிரகாஷை பார்த்து ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. இந்த டாக்டர் என்ன ரகம் என்று யோசித்தவாறே அவனை திரும்பி திரும்பி பார்த்தான். அவனோ சோகம் இலையோடு முகத்தோடு அவனோடு சேர்ந்து நடந்தான். தொடரும் இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை காலை 10 மணி மற்றும் மாலை 4 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. மெய் பேசும் மித்தியமே. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.